ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவருடைய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படத்தை வந்து நைட் ஷோ தான் போட்டிருந்தேன். ஸோ நைட் ஷோ நான் பார்த்துட்டு மறுநாள் காலையில் வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூர்யா அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனாக இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் காதல் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே நான் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நம்ம தான் இருக்காரு. பட் ஆனால் குடும்பத்தில் இருக்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு ஒரு வாரிசு வேணும், மிகப்பெரிய பிசினஸ் மேன் சொன்னே. ஸோ இந்த சொத்தெல்லாம் காப்பாற்றுறது ஒருத்தன் வேணும் இல்லையா? ஸோ அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா இவங்க தான் அம்மா ரோல் நடிச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றாங்க. பட் எதுலயுமே நம்ம சூர்யா அவர் வந்து ஈடுபட மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களே அப்புறமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடகை தாய் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழந்தைய வந்து வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் இங்க வராரு. சோ இங்க வந்தது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. சோ ஆரம்பத்துல இது வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் பட் போக போக வந்து அந்த குடும்பம் ஏத்துக்கிறாங்க. நம்ம ராதிகா மேம் அதனால சூர்யா அவருடைய அம்மா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அண்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும். சோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நம்ம மேடி அதாவது ஹீரோயினான மமிதா போஜி வராங்க. சோ இதுக்கப்புறமா அந்த ஒரு குழந்தைக்கு எதனா ப்ராப்ளம் சரியாயிடுச்சா, சோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்றத அந்த படத்தோட கதையே. சோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கான பிளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ராதிகா மேம் தான். சோ இவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மமிதா போஜி ரொம்பவே ஆப்டா இருந்தாங்க இவங்களோட கேரக்டருக்கு. சோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சூர்யா அவர்கள், சூர்யா ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களை சூப்பரா பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லா ஸ்கிரீன்லேயே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த படத்துக்கு போங்க, ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் பண்ணிருக்காங்க. சோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். சோ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கஜினி படத்துல வர சஞ்சய் விஸ்வநாத் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கோட் ஷூட்டை போட்டு தலைவர் வந்து சூப்பரா வந்து மாசா இருப்பாரு. சோ செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். சோ நம்ம சூர்யா அவரோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. அண்டதுக்கு அப்புறமா நம்ம ஜி பிரகாஷ் அவருடைய மியூசிக், சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறமா வந்த எல்லா சாங்குமே எப்படி சூப்பரா இருக்குது, நார்மலா ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு செம்மையா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்திலும் பிஜிஎம் எல்லாமே பண்ணிருக்காரு. ஓகே போதும் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா செம்மையா அவரால் முடிஞ்சதுன்னா கொடுத்துட்டாரு. செம்மையா தான் இருந்துச்சு. அண்டதுக்கு அப்புறமா படத்தில் நடிச்ச மத்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. ஓகே அளவுல தான் இருந்துச்சு. அண்டதுக்கு அப்புறமா படத்துல அந்த பட்டாம்பூச்சி சாங் அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் சாங் அது கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தி ஒன் அது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நல்லாவே ஆப்டா இருந்துச்சு. அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ ஃபைட் சீனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வைக்கணும், அதாவது சூர்யா ஃபேன்ஸ்க்காக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருந்தாங்களே தவிர மத்தபடி அந்த இடத்துல ஃபைட் சீன்லாம் தேவையில்ல. பட் ஆனா பரவாயில்ல, சூர்யா ஃபேன்ஸ்க்காக யோசிச்சதுன்னா வச்சிருக்காரு. ஓகே அப்படின்ற அளவுக்கு அது நார்மலாவே போயிடுச்சு. சோ மைனஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஸ்டோரி தான். சோ செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி கொஞ்சம் லென்த் இழுத்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் சொல்ற காரணங்கள், அதாவது கல்யாண காதல் எதுவுமே வேணாம்னு சொல்ற அந்த காரணங்கள் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எமோஷனல் இது எங்கேயாவது கனெக்ட் ஆகும், லாஸ்ட்ல அழுவ விட்டு அமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ட்ரைலர் ரிவ்யூல சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல எமோஷனல். சோ இவ்வளவுதான் இருக்குது மைனஸ். சோ மத்தபடி படம் சூப்பரா தான் இருக்கும். சோ எப்படி சொல்றது அப்படின்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், வரக்கூடிய எல்லா போஸ்டர், அதுக்கப்புறமா சாங் எல்லாம் எப்படின்னா நார்மலா வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போனுச்சு. சோ அதே மாதிரி தான் இந்த படமும் நார்மலா இருக்கும். போய் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். செம்மையா பண்ணிருக்காரு வெங்கி அட்லூரி அவர்கள். சோ கதைக்களமும் ஆல்ரெடி இருந்த கதைக்களம் தான். பட் நம்ம சூர்யா வச்சு நல்ல என்டர்டைன்மெண்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க. சோ ஃபன் எல்லாமே சூப்பரா கனெக்ட் ஆனிச்சு. சோ செம்மையா இருந்துச்சு. சிரிக்க வைக்கிற அளவுக்கு அது என்டர்டைன்மெண்டா போனுச்சு. சோ அவ்வளவுதான் கைஸ். நீங்க ஒரு சூர்யா ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, சூர்யா பிடிக்கும் அப்படின்னா போய் உட்கார்ந்து 2 மணி நேரம் நம்ம சூர்யா அவர்கள் ஜாலியா பார்த்துட்டு வரலாம். சோ அந்த அளவுக்கு சூப்பரா இருப்பாரு. இல்ல எனக்கு கதைலாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். சோ செகண்ட் ஹாஃப் லேக் ஆகும். இல்ல ப்ரோ குடும்பத்தோட நார்மலா போய் பார்க்கணும் அப்படின்னா ஓகே, நீங்க போயிட்டு நார்மலா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? சோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.